ஹலோ கைஸ், நான் தேவ் வினோத். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பேஸ்டு ஏஐ சாட்பாட் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த ரியட் நேட்டிவ் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிறேன். அங்கேருந்து புது ஆப்பை க்ரியேட் பண்ணக்கூடிய எக்ஸ்போ ஆப் தான் நம்ம இதில் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். டெர்மினலில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். டாக்குமெண்ட்ஸ் உள்ள ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி யூடியூப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த யூடியூப்குள்ளே போய்க்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இது கொஞ்சம் டைம் ஆகும். ஆப்போட நேம் வந்து கொடுத்துக்கலாம், பிஸ்னஸ் ஏஐ ஆப்னு கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்பிஎம் இன்ஸ்டால் வந்து நம்மளுக்கு வந்து சூடோ ஆக்சஸ் இல்லாமல், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனல் ஆக்சஸ் இல்லாமல் ரன் பண்ணுறதுனால ஒரு எரர் காட்டும். இது வந்து ரன் ஆகட்டும், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இது பேசிக்காக பெரிய எரர்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நம்ம அந்த சூடோ ஆக்சஸ் இல்லாமல் பண்ணுறதுனால இப்படி காட்டுது. ஜஸ்ட் சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். பிஸ்னஸ் ஏஐ ஆப். ஓகே, எல்லா ஃபைல்ஸும் வந்துருக்குது. ஓகே, சாரி, நம்ம வந்து சூடோ ஆக்சஸ் மூலமாக கொடுக்கணும். ஜஸ்ட் கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு சூடோ என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஓகே, பாஸ்வேர்ட் கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம அந்த எரர் வந்து கிளியர் பண்ணிட்டோம். பெர்ஃபெக்ட்லி ஆப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து ஓகே, விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து ஒரு புது டெஸ்க்டாப் டூக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே இதில் டெர்மினலும் விஷுவல் ஸ்டுடியோ கோடும் இருந்தால் கொஞ்சம் லிட்டில் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கிட்டப்புக்கு போயிட்டு ஒரு புது ரெபாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த புது அந்த ஆப்பை வந்து கிட்டப் ரெபாசிட்டரியில் புஷ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வர இருக்கும். நீங்கள் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் ஏஐ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து and yet need to based AI chatbot for business related queries அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஓகே, இது பப்ளிக் சைட்டாக தான் நான் வந்து பண்ணுறேன். அப்போ தான் எல்லாருமே வியூ பண்ண முடியும். ஜஸ்ட்டு ரெபாசிட்டரியை க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரெபாசிட்டரி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் இருக்க இந்த 6 கமெண்ட்ஸையும் அப்படியே காப்பி பண்ணி டெர்மினலில் போய் பண்ணது மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஏஐ ஆப்புக்குள்ளே அந்த இதுக்குள்ளே இருந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிட் இனிட் கொடுத்துக்கலாம். அடுத்து கிட் ஆடு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு டாட். அந்த டாட் எது கொடுக்குறோன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே இது வந்து ஆட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு கிட் கமிட்டு டேஷ்எம் ஃபர்ஸ்ட் கமிட்னு கொடுத்துருக்கேன். இல்லை டேஷ்எம் வந்து மெசேஜ் குறிக்கும். ஃபர்ஸ்ட் கமிட்டுங்கிறது நம்மளோட மெசேஜ். ஓகே, பிரான்ச் வந்து டிஃபால்ட்டான பிரான்ச் மெயின்னு வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து நம்ம ரிமோட் யூஆர்எல் வந்து ஆட் பண்ணணும். அதையும் ஆட் பண்ணிடலாம். ஓகே, கிட் இதை வந்து பப்ளிஷ் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேருந்து பப்ளிஷ் பண்ணால் ஒரு ஈஸியாக இருக்கும். அங்கே டெர்மினல்னா பாஸ்வேர்ட், யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் கேட்டுட்ருக்கோம். ஜஸ்ட் நம்ம இதில் ஒரு வாட்டி நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கூட கான்ஃபிகர் பண்ணி வச்சாலே இதுலேருந்து எத்தனை வாட்டினாலும் நம்ம பிரான்ச் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ வந்து நம்ம என்பிஎக்ஸ் எக்ஸ்போ ஸ்டார்ட்ங்கிற கமெண்ட்டை கொடுத்து ஆப் வந்து ரன் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு காட்டு பார்த்துக்கலாம். ஓகே. வித்தவுட் எரர் ஆப் வந்து வருது. ஏ கொடுத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து ஓப்பன் பண்ணும். ஓகே. ஏ ப்ரெஸ் பண்ணோன்னு பண்ட்லிங் ஆகிட்டு இருக்குது. ஓகே கைஸ், ஆப் வந்து பெர்ஃபெக்டாக ரன் ஆகுது. ஜஸ்ட் நம்ம இந்த ஆப் ஃபோனோட அந்த ஸ்டிமுலேட்டரையும் தூக்கி நெக்ஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கூட பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஒரு சைட் கோடிங் பண்ணிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் சைட் வந்து இதை பார்த்து பார்த்து பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு ரீரன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம பெர்ஃபெக்டாக ஆப் வந்து இப்போ ரன் ஆகுது. ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு ஆப் ஃபோல்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அதில் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. இல்லை அந்த டெஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, அது நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு, அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொலாப்சிபிள்லேருந்து தீம்டு வியூவரை மொத்தமாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. ஆப்புக்குள்ளே இந்த டேப்ஸுள்ள இருக்க வந்து 3 ஃபைல்ஸ் அப்படி இருக்கட்டும். மற்றபடி இந்த லே அவுட்டு, HTML, நாட் ஃபவுண்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருலாம். ஓகே ட்ராஷ். ஓகே, இப்போ வந்து நம்ம டிஎஸ்எக்ஸில் இருக்கிறது வந்து டைப் ஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜேஎஸ்எக்ஸுங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ். நான் வந்து இந்த டியூட்டோரியலில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த டிஎஸ்எக்ஸ் இருக்கிறது வந்து ஜேஎஸ்எக்ஸாக வந்து மாற்றிக்கலாம். ரீநேம் பண்ணி எல்லாத்துக்கும் டிஎஸ்எக்ஸ் வந்து அப்படியே ஜேஎஸ்எக்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு வந்து இந்த டேப் பார் ஐக்கான் இதெல்லாம் நம்ம வந்து இந்த கலர்ஸும் கலர் ஸ்கீம் இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த 2 இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இந்த டேப் பார் ஐக்கானை மட்டும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கலர் ஸ்கீம் தேவையில்லை. ஓகே, இந்த நேவிகேஷனுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்குது. ஸோ இதில் நேவிகேஷன் சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டேப் பார் ஆக்டிவேட் இன்டேக்கான கமெண்ட் பண்ணி விட்டுலாம். இது வந்து லிட்டில் பிட் எரர் தருது. ஓகே, ஜஸ்ட் ஒரு கமிட் மெசேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட்டிங் ஆல் டாட் டிஎஸ்எக்ஸ் ஃபைல்ஸ் இன்டூ டாட் ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கமிட் மெசேஜ் கொடுத்துக்கலாம். அதை வந்து அப்படியே கிட்டப்ப வந்து புஷ் பண்ணிடலாம். ஓகே, கிட்டப்ப வந்து ரீஃப்ரெஷ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் கமிட் அண்ட் செகண்ட் கமிட் ரெண்டுமே வந்திருக்கும். ஓகே கைஸ், எல்லாமே புஷ் ஆயிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரீலோட் ஆக கொஞ்சம் டைம் ஆயிருக்கு, ஆனால் புஷ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோ ஸ்க்ரீனில் அதே மாதிரி நம்ம வந்து லேஅவுட்டில் வந்து அந்த தேவையில்லாததெல்லாம் எடுத்தோம்னா அதே மாதிரி எக்ஸ்ப்ளோ ஸ்க்ரீன்லேயும் இந்த கொலாப்சிபிள் அதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, இண்டெக்ஸ்லேயும் அதே மாதிரி தான்.
எக்ஸ்பிரஸ்க்கு அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் நம்ம இண்டெக்ஸில் ஒர்க் பண்ணலாம். இண்டெக்ஸில் வந்து நம்ம 3 யூஸ் ஸ்டேட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். மெசேஜ், செட் மெசேஜ், ரெஸ்பான்ஸ், செட் ரெஸ்பான்ஸு, லோடிங், செட் லோடிங் 3 க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ப்ராம்ப்டட் மெசேஜ் என்னதுன்னா you are a business mentor and you are helping a new entrepreneur. The entrepreneur is asking you for an advice to how டு க்ரோ யர் பிஸ்னஸ். அந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபிஐ வந்து ஓப்பன்ஏஐயோட ஏபிஐ வந்து இதில் கொடுத்துருக்கேன். இந்த ஏபிஐ வந்து இப்போதைக்கு இந்த வீடியோ முடிஞ்ச உடனே டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது வராது. உங்களோட ஏபிஐ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏபிஐ எப்படி கிரியேட் பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டுட்டோரியலில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். ஜஸ்ட் நம்ம நீங்கள் ஓப்பன் ஏஐயோட ஏபிஐ லிங்க்ல போனாலே அதெல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் இதில் டீட்டெயில் அதை பற்றி சொல்லுவேன். அதுக்கப்புறம் இது பேசிக்கான ஸ்டைல்ஸ் கோடு தான். ஓகே, இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் உங்கள் ஃபைலை வந்து நம்ம டெவலப்பர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து 2 டேப் தான் இதில் வைக்க போகிறோம். ஒன்று வந்து ஹோமு, இன்னொன்று டெவலப்பர். ஹோமில் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ சாட்பாட் மாதிரி ஷோ ஆகும். டெவலப்பரில் வந்து ஒரு டெவலப்பர் இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகும். ஓகே, டெவலப்பிங் இதில் வந்து நான் இந்த மாதிரி இது கொடுத்துருக்கேன். என்னோட இமேஜ் இது கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பயோ ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்கில்ஸ் அந்த மாதிரிலாம் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பில்ட் பண்ணணும்னா கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஆட் சோர்ஸ் லைப்ரரி வந்து தேவைப்படுது. நம்ம ஓப்பன்ஏஐ வந்து ஏபிஐ மூலமாக இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட் சோர்ஸ் லைப்ரரி மூலமாக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு புது டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய யூடியூபுக்குள்ளே போகணும். யூடியூப் இதுக்குள்ளே வந்து பிஸ்னஸ் ஏஐ ஆப்புக்குள்ளே போகும். ஓகே, இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிங்க என்பிஎக்ஸ். ஓகே, என்பிஎம் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்பிஎம் இன்ஸ்டால் ஆட் சோர்ஸ். என்டர் கொடுத்துடலாம். சம்டைம்ஸ் என்பிஎம் இன்ஸ்டால் வந்து எரர் வந்துச்சுன்னா சூடோ ஆக்சஸ் யூஸ் பண்ணுங்க. யா, எரர் வருது. சூடோ ஆக்சஸ் யூஸ் பண்ணுவோம். சூடோ என்பிஎம் இன்ஸ்டால் ஆக்சஸ் கொடுக்கும். சூடோ இது கொடுக்கறதுனால பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நம்ம ஆப்பை வந்து ஒருக்கா ரீலோட் பண்ணிடலாம். ஆர் கொடுத்தீங்கன்னா ரீலோட் ஆகும். என்ன காட்டுது? ஓகே, நம்ம இந்த டேப் ஆர் ஐக்கானோட இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணல. ஓகே, இதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெவலப்பர்னு கொடுத்துக்கலாம். இதுவும் டெவலப்பர்னு கொடுத்துக்கலாம். இது இந்த டைட்டில் தான் அந்த பாட்டம் டேப் இதில் வந்து ஷோ ஆகும். ஹோமும் டெவலப்பர் அந்த மாதிரி 2 இது ஷோ ஆகும். ஓகே, இப்போ நம்ம அந்த டேப் ஆர் ஐக்கானில் தான் எரர் காட்டுது. இதில் வந்து டிஎஸ்எக்ஸ் ஃபைலாக இருக்குது. நம்ம அதை அப்படியே நம்ம ஜாவாஸ்கிரிப்டாக மாற்றிக்கணும். ஜாவாஸ்கிரிப்ட் சின்டாக்ஸை மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. நேமையும் .tsxல இருக்கிறத வந்து .jss மாற்றிடலாம்.
ஓகே, இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். யா அந்த யூஏ நம்மளோட யூஏ வந்து அழகாக வந்திருக்குது. ஒரு கமிட் மெசேஜ் போட்டுடலாம். கிட்டப்போ இந்த இதோட புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா எரரும் சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு கமிட் அண்ட் புஷ். ஓகே, ஓகே, நான் இந்த ஏபிஐ கீயை வந்து ஹைட் பண்ணிட்டு புஷ் பண்ணுறேன். உங்களோட ஓன் ஏபிஐ கீ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்சல்யூட்டாக இது வந்து ஒர்க் ஆகாது. என்னோட ஏபிஐ கீ போட்டிங்கன்னா யூஸ் ஆகாது. சேவ் அண்ட் கமிட் சேஞ்சஸ். ஓகே, பர்ஃபெக்ட். இது வந்து புஷ் ஆயிடுச்சு. இது நான் பழைய இது கொடுத்துருக்கேன். ஓகேயா? ஓகே, இப்போ நம்மளோட ஆப்பை வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஹாய்னு கொடுக்குறேன். லோடிங் ஆதியா, சூப்பர். Hello, as a business mentor, my advice will be focus on creating a strong and unique brand identity. இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் தருது. இப்போ வேற ஏதாவது கேட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், how can I grow my startup? அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். Okay, there are few pieces of advice I will give to help you grow your startup. யா, இதில் வந்து ஓகே, பட் இதில் வந்து 3 பாயிண்ட்ஸ் தான் வருது. ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் டோக்கன்ஸ் வந்து 150 தான் கொடுத்துருவோம். அந்த 150 டோக்கன்ஸ் வர தான் இது ஜென்ரேட் பண்ணும். உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இதை வந்து இங்கிலீஷ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டெவலப்பர் இதில் வந்து சும்மா இது மட்டும் என்னோட இமேஜ், நேம் அண்ட் ஷார்ட் இன்ட்ரோ, ஸ்கில்ஸ் அந்த மாதிரி பேசிக்காக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீலான்சிங் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ஆப். இதோட கோடு வந்து கம்ப்ளீட்டாக கிட்டப்பில் இருக்கும். ஜஸ்ட்டு என்பிஎம் இன்ஸ்டால் கொடுத்து டைப் பண்ணி பாருங்க. அது எப்படி கிட்டப்லேருந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணணும்னா கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.